வீட்டில் கடவுளை வணங்கினாலும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவோம். அப்படி நாம் ஆலயத்திற்கு சென்றால் அங்கு வழிபாடு செய்தவுடன் விபூதி கொடுப்பார்கள். அந்த விபூதியை வீட்டில் உள்ளவர்களுக்காக எடுத்துட்டு வருவோம். அப்படி விபூதியை எடுத்து வரலாமா? அவை எத்தனை நாட்களுக்கு நம்முடைய பூஜை அறையில் வைத்திருக்கலாம் என்று ஆன்மீகத்தில் கூறியுள்ளது. அதனை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்க. நாம் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு தடவை ஆலயத்திற்கு செல்வோம். அவ்வாறு செல்லும் பொழுது அங்கு கொடுக்கும் விபூதியை நமது பூஜை அறையில் கொண்டு வந்துதான் வைப்போம். இதில் எந்த தவறும் இல்லை. பூஜை அறையில் தாராளமாக வைக்கலாம். ஆனால் அவ்வாறு வைக்கப்படும் விபூதியை 1 வருடம் அல்லது 1 வருடம் 3 மாதங்களுக்கு மேல் பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. அதன் பிறகு விபூதியை என்ன செய்வது என்று தானே கேட்கிறீங்க. விபூதியை ஒரு பேப்பர் அல்லது இலையில் வைத்து ஓடுகின்ற நீரில் கரைத்து விட வேண்டும். உங்கள் வீட்டில் ஆலயத்தில் கொடுக்கும் விபூதியை என்ன செய்வீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.